ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கோட் மூவி மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு புதுவிதமான டாபிக். இந்த செக்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுதா என்னன்னு தெரியல. இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ரைட்டு, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேமராவில் மைக் ஒர்க் ஆகுதா? எஸ், மைக் ஒர்க் ஆகுது. லைட்டு கரெக்டாக இருக்கா? ஐ ஹோப் கரெக்டாக இருக்கும். அண்ட் எஸ், வி ஆர் டுடே இயர் வித் என்னப்பா அது, என்ன கான்செப்டா? ஓ ஷிட், என்ன கான்செப்ட்? கோட் மூவி மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். மூவி ரியாக்ஷன் கிடையாது. மூவி ரியாக்ஷன் வந்துட்டு நான் அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே போட்டிருப்பேன். அதுதான் என்னோட கடைசி வீடியோவாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட என்னத்த சொல்ல. எஸ், கோட் மூவி மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னது, திஸ் வீடியோ ஸ்பான்சர். ஆக்சுவலாக ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் யூடியூபே பார்க்குறது நிறுத்துறீங்க. லைக்வைஸ் இப்போது வந்துட்டு நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா, மற்றவங்க வீடியோஸ் பார்க்குறத கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணுறதுல மொத்தமாக குறைச்சிருங்க. ஏன்னா மற்றவங்க வீடியோ வந்துட்டு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ பண்ணும்போது அது வந்துட்டு இவங்கள மாதிரி இந்த பேசலாம், இவங்கள மாதிரி லைக்வைஸ் பேசும்போது ஸ்லைட்டாக அவங்க பாஷை வந்துடும், இல்லை அவங்களோட டோன் என்ன இருக்கோ, அவங்களோட எப்படி பேசுகிறாங்களோ, எப்படி எடிட் பண்ணுறாங்களோ, இதெல்லாம் ஸ்லைட்டாக வரும். என் வீடியோவில் வந்துட்டு அது ரீசெண்டாக நிறையா நடந்துன்னு இருக்குது. எனக்கு அது கொஞ்சமாக ஃபீல் ஆகின்னு இருக்குது. அண்ட் ஹியர் வி கோ வித் அவர் ஃபர்ஸ்ட் மீம் ஆஃப் த கோட் மூவி மீம்ஸ் ரியாக்ஷன். எங்கப்பா கிளம்பிட்ட? பிரசாந்த், இங்கே தான் பாட்டி, மாஸ்கோ வரைக்கும். ஒருத்தன் கால் ஆன்சர் பண்ணல, அதான் போயிட்டு வரலாம் அப்படின்னு. என்னப்பா, படம் பார்க்கும்போது நான் இதை நோட்டீஸே பண்ணல. அது எப்படி அங்கேருந்து 2 வாட்டி ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலன்னு உடனே இவ்வளோ தூரம் வந்துட்டாருன்ட்டாலாம் நோட்டீஸ் பண்ணல. நான் ஆக்சுவலாக ஒரு 3 டைம்ஸ் கிட்ட பார்த்தேன் மூவியை. ஆனால் எனக்கு இந்த அளவுக்கெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணல. நோட்டீஸ் இந்த சென்ஸ் அது பெருசாக ஒரு சின்ன சீனு அப்படின்ட்டு. ஆனால் பட் மீம்ஸ்லாம் அதை பெரிய சீனாக பண்ணின்னு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த மீம், பாஸ் மஞ்சள் சாரி கட்டிக்கிட்டு ரீல்ஸ் கேங்க வந்துட்டாங்க. பாஸ் எது வந்துட்டாங்களா? எஸ், இது ஒரு பக்கம். இப்போ இன்னைக்கு தான் அமலா சாஜி வேற மீன் போட்டுருந்தாங்க. ஓ செம்ம. ஓகே, வெங்கட் பிரபு ஹீரோ மீ. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப்பேத்தி என்ன ஒரு முழு அணிலா மாற்றி விட்டானுங்க. அதனாலே அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 வாட்டி போகிற நிலைமையில தள்ளப்பட்டான். ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு அந்த அன்னைக்கு வந்துட்டு ஒரு 2 o'clock இந்த மாதிரி ஷோஸ்க்கெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா 4 மணி ஷோவும் கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டும் வந்துட்டு மிஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ ரெண்டுக்கும் போயாச்சு. லோக்கி ஆஃப்டர் வாட்சிங் ஹீரோயின் டெத் சீன் இன் தியேட்டர். நோ, நம்ம புள்ள நான் இது சோறு சாப்பிட வந்தேன் சார் நான். ஆமா, இவரு சம்பந்தமே இல்லாம விஜய் கூட ஒரு சீன்ல சொல்லுவாரு, அவன் என் வீட்டுக்கு சாப்பிட வராம இருந்தானா அவன் இப்போ உயிரோட இருந்திருப்பாங்க. நான் ட்ரெய்லர்ல பார்த்து இவரு ஒரு பக்கத்தோட வில்லனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர் கட்ல வந்துட்டு இவரோட இந்த இது பொசிஷன் காட்டும் போது நான் அப்படிதான் நினைச்சேன். ஓகே, இப்படிதான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி. வெங்கட் பிரபு மூவி வில்லன்ஸ், தனுஷ்கோடி, ஜீவன், விநாயக் மகாதேவ். மாலை இதாண்ட சினிமா. என்ன இருந்தாலும் மங்காத்தா மாதிரி வருமா? எப்படிதான் பார்த்தாலும் மங்காத்தா இஸ் மங்காத்தா. எந்த மூவி வந்தாலும் ஐ கெஸ் இப்போ வெங்கட் பிரபுனாலேயே திருப்பியும் இன்னொரு படம் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஐ மீன் இப்போ இந்த மங்காத்தா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனப்போ எந்த அளவுக்கு ஹைப் வச்சுச்சோ அதை விட அது இப்போ வந்துட்டு அந்த படத்துக்கு பெரியான ஹைப் இருக்கு. ஏன்னா திருப்பியும் நம்ம அந்த ஒரு இப்போ அவர் நடிச்சிருக்கிற அஜித் நடிச்சிருக்கிற எல்லா படத்துலயும் அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு பண்ணதே கிடையாது. ஸோ அந்த கேரக்டர் மேல ஒரு பெரிய ஒரு ஹைப் இருக்கு எல்லாருக்குமே. ப்ரோ வென்ட் ஃப்ரம் திஸ் டு திஸ் ப்ரோ ஆஃப்டர் மூவி ரிலீஸ். ப்ரோ ஆஃப்டர் மூவி ரிலீஸ், ப்ரோ ஆஃப்டர் ட்ரெய்லர் ரிலீஸ். ஆமா, ட்ரெய்லர் வந்தப்போ வச்சு செஞ்சுன்னு இருந்தாங்க இதே கேரக்டரை. நான் கூட சாங்கல டே என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. பட் படத்துல வந்துட்டு ரொம்பவே அழகா காமிச்சிருக்காங்க. இன்ஸ்டா ஃபுல்லா தலைவி தான்.
பாட்டு எங்கேயாவது ஓடுதா? காப்பிரைட் கொடுத்துருவானுங்க. அது வேற பக்கு பக்குன்னு இருக்கு. போத் ஆஃப் தெம் இன் ஒன் வேர்ட் இன் கிளைமேக்ஸ் ஆஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பட் when you realize 2025 is Dhoni's last season and தளபதி 69 is விஜய்ஸ் லாஸ்ட் மூவி. எஸ், இதை பற்றி யோசிக்கும் போது தான் ஸ்லைட்டாக இதாகுது. ஆனால் தோனி வந்துட்டு அடுத்த வருஷம் போவாரா என்னன்னு தெரியல. பட் இது வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. பட் 2026 அப்புறம் அவர் திருப்பி வந்துருவாரு. ஐ மீன் இப்போ என்னன்னா, இங்க வந்துட்டு நிறைய பேர் கதறின்னு இருக்கிறாங்க. 2026 அப்புறம் அவர் படம் நடிக்க மாட்டாரு, இதுதான் லாஸ்ட் மூவி, இந்த படத்தை கொண்டாடிடலாம். அண்ட் அந்த அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு வீடியோ விட்டாங்க, நாமா பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? லிட்டரலி எனக்கு வந்துட்டு சில இடத்துல அந்த ஒரு பர்டிகுலர் சீன் எல்லாம் இருக்காங்களா, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த பேக்ரவுண்ட்ல அந்த ஏஆர் ரகுமான் மியூசிக்கும் அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. பட் அவர் வந்துட்டு போக மாட்டார். ஆப்வியஸா ஒரு ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் இன்னும் லியோ 2 வேற இருக்கு, இந்த பக்கம் இந்த படம் வேற இருக்கு, இந்த படத்தோட சீக்வல் வேற இருக்கு. அண்ட் முக்கியமா இப்போ வினோத் கூட பண்ண போற படத்துக்கும் சீக்வல் இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பேக் டு பேக் இப்போ வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே இத்தனை வருஷம் இருந்தவர் பார்ட் 2க்கு லீடு கொடுக்காத மாதிரி தான் எல்லா படத்தையும் முடிச்சிருப்பாரு. பார்ட் 2க்கு லீடே இருக்காது. பட் நீங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா எடுத்த 2 படமும் வந்துட்டு லீடுக்கு இருக்கு, பார்ட் 2 லீடு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த படத்துக்கு இப்போ ஒரு ஹைப் ஏற்றி வச்சுட்டு திருப்பியும் அதை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஹைப்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்றது கூட இது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வச்சு சொல்றேன், நிறைய பேர் கதறாதீங்க, அவர் திருப்பி வந்துருவாரு. அண்ட் இந்த நார்மலா இந்த அனில்ஸ் ரொம்ப ரொம்ப அணில் கூட்டம்லாம் மண்டேல அதை ஏற்றி வச்சுக்கிட்டு டிப்ரெஷன் போகாதீங்க. ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க இன்னும் ஜாஸ்தி டிப்ரெஷன் போகாதீங்க. டேய், இவன் தாண்டா அந்த ஓஜி ஜீவன். ஆமா, இந்த கேரக்டர் கூட நல்லா இருந்துச்சு. அந்த அந்த கார் சேஸ்ல சிரிக்கும் போதே இந்த பையனை பத்தி யோசிச்சிருக்கணுமா இருந்துச்சு. அங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். குட் சிந்தில்ல அவன் பிளாக்குக்குள்ளேயே வச்சு போடணும்னா நம்மால் அவன் பிளாக்குக்குள்ள ஒருத்தர் இறங்கணும். அவன் நம்மால்னு தெரியாதவனா இருக்கணும். அட சென்னை பா. யுவன் பிளாக் சம்பவம் இன்டர்வல் கிட்ட ஒரு பீஜம் போட்டிருப்பாரு, ஆறா மாதிரி இருக்கும். சும்மா அப்படியே அந்த அவரோட ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இன்டர்வல் பிளாக்ல வர பிஜிஎம் வந்துட்டு செம்ம மாசா இருக்கும். நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைடுல ரைட்டு போயாச்சு. என்னாச்சுப்பா, என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல தண்ணி சும்மாதான் நம்ம தான் வாங்க, நாம தான் வாங்க. நான் ஜாலியா மேட்ச் பார்க்க வந்தேன் சார். ஆக்சுவலா நான் படம் பார்க்கும்போது இப்படிதான் இருந்தேன். படம் பார்க்க போகணும் அப்படின்னு இருக்கும்போது இப்படிதான் இருந்தேன் நானும். லிட்ரலி ஒரு மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா தூக்கம் மேல. அந்த விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 11 மணில இருந்து நான் சீக்கிரமா படுத்துட்டேன். ஒரு 8 மணிக்கெல்லாம் படுத்துட்டேன். ஓகே, காலையில வந்துட்டு எந்திரிக்கிறது கரெக்டா இருக்கும் ஒரு 2 மணி 3 மணிக்குன்ட்டு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டு எங்க அம்மா எழுப்பி விட்டாங்க. டேய் சாப்பிட்றா அப்படின்ட்டு ஒரு 9 மணிக்கு எழுப்புனாலும் முடிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல படம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல அப்படியே போயிட்டு வந்தாச்சு. இன்னொரு படம் தான் இல்ல, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவர் திருப்பி படம் நடிப்பாடுறா. ஒன்றும் இல்லை, அப்பப்போ அணில் வந்துட்டு உள்ள எட்டி பார்த்துட்டு போகுது. நிறைய சீன்ஸ் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன். நான் இதுல ஒரு கிளிப் கூட, ஒரு மீம் கூட எடுத்து வச்சிருக்கேன். ட்ரெய்லர்ல வரக்கூடிய நிறைய விஷயங்களே அதுல இல்லை. இப்போ ஒருத்தர் என்னடான்னா ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிருச்சுன்றாங்க, ஒருத்தர் என்னடான்னா ஃபேக் பிளாஷ்பேக்ன்றாங்க, ஒருத்தர் ஃபேக் ட்ரெய்லரு, ஃபேக் டிஜி, ஃபேக் ஸ்டோரி லைனு, ஃபேக் ஹைப்பு, இந்த மாதிரி மொத்தமா எல்லாத்தையுமே ஃபேக் பண்ணிட்டு ஒரு படத்தை ஹிட் கொடுத்துன்னு இருக்கிறாரு. என்னத்த சொல்ல. ரஜினிகாந்த் படையப்பா பிஜிஎம், கமல் குணா டைலாக். ஓகே, நான் இதெல்லாம் மொத்தமா படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வரேன். எஸ்டிஆர் மூவி டைட்டில், மங்காத்தா பிஜிஎம், கங்குவா மொபைல் வால்பேப்பர், எஸ்கே கேமியோ, ஈகோலெஸ் விஜய் அண்ணா. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ரஜினிகாந்த் படையப்பா பிஜிஎம். அந்த பிஜிஎம்க்கு வந்துட்டு அவங்க ஒரு சர்டன் அமௌண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பே பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து சின்ன ஒரு பொசிஷன் யூஸ் பண்றதுக்கு. குணா டைலாக்குக்கெல்லாம் பெருசா ஒன்றும் வந்திருக்காது. பட் எனக்கு அந்த பொசிஷன் பிடிச்சிருந்துச்சு. குணா டைலாக்கு
அது ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த குளோனு கூட ஜாலியா ஒரு பொண்ணு கூட சுத்தின்னு இருக்குதே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஸ்ட்ரைட்டா ஒரு மாதிரி கடுப்பா இருந்துச்சு. அந்த அந்த 2வது வாட்டி பார்க்கும்போது நான் சொல்றேன். நான் முதல் வாட்டியெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணல. ஒரு வேற மாதிரிப்பா அப்படின்னு. 2வது வாட்டி குளோன்னு தெரிஞ்சது, டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எஸ்கே கேமியா வந்துட்டு அடுத்த படத்தோட ப்ரொமோஷன் தெரியாம நிறைய பேர் சுத்தின்னு இருக்காங்க. துப்பாக்கியை பிடிக்க சிவா முடியலடா. ஃபைனலி கோட் டே. கண்டிப்பா புதுசா வேற என்னென்னமோ பண்ணிருக்கிறானுங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இந்த டைட்டில் கார்டு மட்டும் வந்துடணும் எனக்கு. உள்ள வந்த அதிரதி தன்னை யாரு தளபதி ஓஜி ஜீவன் அஜித் 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 படத்துல வந்து அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தே ரெண்டு சொல்லிட்டு போங்க. ஏன் ஓடுறீங்க? வந்து யார் ஓடுறா? தல ரசிகர் படையே வந்தாலும் தடையே இல்லாம ஓட்டி போய்கிட்டே இருப்போம். ஜாவாலே பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. Where is my cameo, bro? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கூஸ் கிட்ட நில்லு. ஓகே பாஸ். அண்ணா கம்மிங் ஹோம் ஆஃப்டர் கில்லிங் ஜீவன். ட்ரெயின்ல பாம்பு போட்டு உன்னோட ஃபேமிலிய காலி பண்ணவன் அவன்டா. அதுக்கு ஏன்டா நீ என்னைய பழி வாங்கிட்டு இருக்கு? சிரிக்கிறான் பாருடா. ஆமால, இத பத்தி நாம யோசிக்கவே இல்லை. ஓகே, ஃபேக் ஸ்டோரி தான் மொத்தத்துல. ஃபேக் ட்ரெய்லரு, ஃபேக் டிஐஜிங்க இதெல்லாம் மொத்தமா விட்டுருங்க. ஸ்டோரி லைனே ஃபேக் தான். பிரபுதேவா பண்ணதுக்கு சும்மா சம்பந்தமே இல்லாம இவரை பழி வாங்கின்னு இருக்கிறாரு இவரு. ஓவரா அழுகாதீங்கடா நீல்ஸ். எப்படியும் 2026 அப்புறம் திரும்பி சினிமாக்கு வந்துருவாரு. அவர் ரிலீஸ் டேட் அபிஷியலா சொல்லிட்டு மாத்த மாட்டாருடா. ஏதோ ஒரு படத்துக்கு அபிஷியலா மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு 20 days பேக் இருக்கும்போது COVID-19 மாத்தியாச்சு. அது ஒண்ணுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை நடந்துருச்சுன்னா ஸ்லைட்டா பயமா தான் இருக்குது. என்னமோ பண்ணிக்கோங்க. ஒன் லாஸ்ட் டைம். முடியலடா. பொங்கலுக்கு அவன் கூட தான் கிளாஷ் ஹிட். வாரிசு வர்சஸ் துணிவு. அவன் 2 படம் முடிச்சிட்டு அடுத்த மூவிக்கு 5 மணிக்கு அப்டேட் விடுறான். ஆனா நீ நடக்கிற ஹைவேல நடந்துட்டே இருக்கிற. சீரியஸா இந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் எனக்கு. ஏன்னா இந்த அஜித் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்க. நிறைய அவரு பண்ணியிருக்கிறதுல பெஸ்ட் படம் எல்லாம் நான் எடுத்து வச்சிருப்பேன் லிஸ்ட் போட்டு. அண்ட் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் ஃபீல் ஆச்சு. நான் அத்தனை படம் போட்டிருக்கேன். அதுல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்துட்டு ஃபிளாப் தான். அத்தனை ஃபிளாப் ஒரு ஹீரோ கொடுத்து இண்டஸ்ட்ரியில இப்போ வரைக்கும் அவர் இருக்கிறாருன்னா இட்ஸ் ஹியூஜ் திங். அவரை விட அந்த ஃபேன்ஸ் தான். எப்படி ஒரு படம் ஒரு 2-3 படம் ஃபிளாப் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு அவங்களோட கெரியர் அப்படின்ட்டு இருக்கிற டைம்ல அவர் இப்போ ஃபிளாப் கொடுத்தா கூட ஒத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு இந்த மாதிரின்ட்டு. ஆனா அவரு கொடுத்துருக்க நிறைய மூவிஸ் எல்லாமே ஃபிளாப் தான் இருக்கு. அந்த டைம்ல அவர் அவ்வளவு பீக் கூட கிடையாது. ஒரு சர்டன் டைம்ல இருக்கும்போது அவ்வளவு ஃபிளாப்ஸ் கொடுத்தும் அவரு இப்போ இந்த நிலைமையில இருக்கிறாரு. இட்ஸ் அ ஹியூஜ் திங்.
ப்ரோ நீங்க புதுசா இருக்கீங்க கலர் சட்டை போட்டு நீங்க சொல்லுங்க நீங்க இந்த டீம் தானா அண்ணன் தானே எல்லாம் சொல்லுங்க அண்ணனை பத்தி சொல்லுங்க பூரா 12th அதுக்கப்புறம் போயிடுவான் நானும் இந்த இது முடிச்சு போயிருவேன் நம்பிட்ட கொடுத்துருக்கிறோம் அவன் பாத்துக்கணும் பள்ளிக்கூடம் உங்களோட பவர்ஸ் எல்லாம் நம்பிட்ட கொடுப்பான் நம்பி கொண்டா நாங்க இறங்கும் உள்ள ரைட்டுங்க. அடுத்த நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர் பெருமக்களுக்கும் கேட்கலீங்களே கொஞ்சம் சத்தமா. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர் பெருமக்களுக்கும் உங்க அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கவங்களுக்கும் பக்கத்து வீட்டுல குடியிருக்கவங்களுக்கும் எய்த்த வீட்டுல குடியிருக்கோம் அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா இந்த பஸ்ல இருக்கிற திருக்குறள்லாம் எடுத்துட்டு என்னோட பஞ்ச் டைலாக்ஸ் ஃபுல்லா வச்சிருவேன். சரியான கையில தான் துப்பாக்கி இருக்குது. அது எப்படி அதுக்கு அடுத்த மீமே வந்திருக்கு பாருங்க. செய்யுங்கடா செய்யுங்க. அதாவது அது உந்துன்னா திரும்ப அதுங்களே வருமா? வரவே இல்லைன்னா அது வந்து கிடையாதான். இது எதுக்கு இந்த லிஸ்ட்ல போட்டிருக்கான்னு தெரியல. ஓகே அவ்வளவுதான் எடுத்து வச்சிருக்கிற மீம் இவ்வளவுதான். அடுத்து நான் போன வாட்டி வந்துட்டு ஒரு நிமிஷம், நான் லாஸ்ட் வாட்டி இந்த வீடியோ எடுக்கும் போது என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் தெரியாது. ஐ மீன் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. லேப்டாப்லேயே இருந்துச்சு. அது போட்டு விட்டுட்டு நான் வீடியோ பண்ணிட்டேன். ஒரு 1/2 hour கிட்ட பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் ஸ்டார்டிங் பண்ண 1 நிமிஷம் ஃபுட்டேஜ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு லேப்டாப்ல. பட் இங்க ஒரு 1/2 மணி நேரம் நான் திணற பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் அதுக்கு கான்டெக்ட் வந்துட்டு கிடையாது. இப்போ நான் இந்த செகண்ட்ல இதுதான் இந்த மீம் பத்தி தான் பேசியிருக்கேன்ட்டு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இட்ஸ் ஹியூஜ். நான் நிறைய மீமுக்கு நான் ரியாக்ஷனே கொடுக்கல. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். அது ஒரு மாதிரி சம்திங்ஸ். அண்ட் என்னோட இந்த கோட் மூவியோட ஹிடன் டீடைல்ஸ் அப்படின்ட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேன். பட் என்னன்னா அதுவும் சில பல காரணத்தினால் அந்த வீடியோவும் எடுக்க முடியல. அண்ட் ஹிடன் டீடைல்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு பெருசாலாம் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் தான் யோசிச்சிருக்கேன் நான். என்னன்னா இந்த குளோன் உண்டாக்குனார் இல்லையா ஜீவன் கேரக்டர், அந்த கேரக்டர் உண்டாக்குறதுக்கு எப்படி அது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு ஷார்ட் இருக்கும். அந்த ஷார்ட் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படா தளபதின்ற இன்ட்ரோ வரப்போகுது அப்படின்ற மாதிரியே எல்லாரும் ஒரு மாதிரி பீஸ் உட்காந்துருந்தாங்க. நான் 2வது வாட்டி பார்க்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணும்போது இந்த கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்துட்டு அவர் ஒரு சயின்டிஸ்டா வந்துட்டு காட்டுறாங்க. ஒரு சயின்டிஸ்டா காட்டும் போது என்னோட கணிப்புப்படி அது ஒரு வேளை வந்துட்டு இவர் ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் சார் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம். அவர் அந்த பர்டிகுலர் சீனுக்கு மட்டும் வந்துட்டு போனது இதுக்காகவே இருக்கலாம். பார்ட் 2ல வந்துட்டு அவருக்கு ஒரு லென்த்தியான சீன் வச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி யோசிச்சேன் நான். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லாமலும் இருக்கு. ஸோ அது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி இருக்கு. பட் டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. ஸோ அதுதான் இந்த செக்மெண்ட். அண்ட் கரெக்டாக ரெக்கார்ட் ஆயிருக்குதா என்னன்னு தெரியல. எத்தனை இடத்துல மூஞ்சி தெரியாம போயிருக்குன்னு தெரியல. கேமரா வர பக்கத்துல வச்சுட்டேன். இட்ஸ் அரௌண்ட் 10:30. எஸ், இட்ஸ் 10:27. இந்த வாட்டி தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த நைட் டைம்ல ஷூட் எடுத்திருக்கேன். பேசிக்கா மிட் நைட்ல தான் பண்ணுவேன். அண்ட் கன்னடா சேனலுக்கு இந்த வாரத்துல ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க யாராவது அந்த கன்னடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் தட் கன்னடா பேஜ். பிகாஸ் இந்த கன்னடா தெரிஞ்சவங்க சில பேர் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அண்ட் இதுவே இந்த சேனல்லே வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் வருது. பட் அதெல்லாம் ஸ்லைட்டாக இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்கணுன்றதுனால நிறையா யோசிச்சு வச்சுருக்கேன். அது பார்க்கலாம் என்ன ஆகுது ஏதாவதுன்னு. அண்ட் விஜய் சீரீஸை பற்றி பேசணுன்னா நான் அதை அடுத்த வருஷம் பேசலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படி இருந்தாலும் கோட்டு. ஸோ என்ன பண்ணிடலாம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த சீரீஸ் தள்ளி போட்டோம். ஸோ தட் என்ன ஆகிடும்னா அவரோட கடைசி படம் வரும்போது ஒரு 15 நாளைக்கு அந்த ஹைப் இருக்கும். ஸோ 15 நாளைக்கு ரெகுலராக ஒரு வீடியோ போட்டு
அந்த ஹைப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் சேனல் ரீச் ஆகாம இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ வந்துட்டு கொஞ்சம் சில பல அப்கிரேட்ஸ் இருக்கும். அப்கிரேட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பேக்ரவுண்டெல்லாம் அப்படியே செத்து போய் தான் கிடக்குது. பேக்ரவுண்டு இதெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். இந்த புது புது கண்டென்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு வச்சுட்டு நான் சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. நான் அதுக்காக எந்த முயற்சியும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த மாதம் வந்துட்டு நல்ல ஒரு ரீச் இருக்குது என் சேனலுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணின்னு இருக்கேன் இன்னைக்கு இப்போ இதை எடிட் பண்ணி இப்போ இது ரெக்கார்டு வந்துட்டு 17th பண்ணுறேன். வீடியோ அப்லோடு நாளைக்கு வரும்னு நம்புகிறேன். இல்லைன்னா ஒரு நாளான்னைக்கு இல்லை ஒரு 10 நாள் கழிச்சு கூட வரலாம். ஐ டோன்ட் நோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.